ரைட். குட் மார்னிங் பிள்ளைகள். கவனிச்சு கொடுங்க. வரிசை நிலை காணுதல் இலகு முறை. எவ்வாறு இந்த வரிசையில வந்தா நாங்க விட காணலாம் என்பதை பற்றிய ஒரு சிறிய நுண்ணறிவு. தரம் 5 மாணவர்கள் முதல் 3, 4ஆம் தர மாணவர்கள் இதனை இவ்வாறான பயிற்சிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இதுல பாருங்க, முன்னால் இருந்து எண்ணும் போது தரிசன் 5ஆவதாக வருகிறான். பின்னால் இருந்து எண்ணும் போது 9ஆவதாக வருகிறான். அதுல சின்ன பிள்ளை என்று சொன்னா வருகிறாள் என்று இருக்கு. அப்ப அது வருகிறான் என்றுதான் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி இருக்கிற ஒரு வரிசையில எத்தனை மாணவர்கள் மொத்தமா இருக்கிறாங்க? முன்னால் இருந்து எண்ணும் போது தரிசன் 5ஆவதாக வருகிறான். பின்னால் இருந்து எண்ணும் போது 9ஆவதாக வருகிறான். இதுல வரிசையில எத்தனை பேர் என்று கேட்டா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல வழியா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் தான் தரிசனம் ரெண்டு வைங்க. இந்த பிளஸ் அடையாளம் போட்டிருக்கிறதால தான் தரிசனம் ரெண்டு வைங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, இவரை நாங்க தரிசனம் எடுத்த மட்டும் சொன்னா, இவர் பாருங்க முன்னால் இருந்து எண்ணும் போது முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக, 4, 5ஆவதாக வார இவர்தான் தரிசன். ஓகே. பின்னால் இருந்து எண்ணும் போதும்படியா பாத்தீங்கன்னு சொன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆவதா வர. அப்ப முன்னால் இருந்து எண்ணக்குள்ள 5ஆவதுக்குள்ள இருக்கிற ஒரு தரிசன், பின்னால் இருந்து எண்ணக்குள்ள 9ஆவதா வர. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த 5 முன்னால இருந்த எண்ணக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 5க்குள்ளேயும் ஒரு தரிசன் இருக்கிறார். பின்னால இருந்த எண்ணக்குள்ளேயும் 9க்குள்ளேயும் ஒரு ஆள் இருக்கிறார். அப்ப ஒரு பேருடைய ஆக்கள் 2 தரம் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கா? முன்னால் இருந்த எண்ணக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் அவர் எண்ணப்படுறார். பின்னால் இருந்த எண்ணக்குள்ளேயும் எண்ணப்படுறார். அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க இலகு முறையை கையாளலாம். அப்படி என்று சொன்னா, இந்த முன்னால் இருந்த எண்ணத்தையும் 5ஐயும் பின்னால் இருந்த எண்ணத்தை 9ஐயும் கூட்டுங்க. 5ஐயும் 9ஐயும் கூட்டினா 14. அதுல இருந்து நாங்க என்ன செய்யணும்? அவர் 2 தரம் எண்ணப்படுறபடியினால நாங்க உண்ட கழிச்சு விடணும். ஒரு தரிசனம் கழிச்சு விட்டோம்னு சொன்னா அந்த வரிசையில எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா 13 பேர் நிக்கிறாங்க. அப்ப இதுக்கு சரியான விடை 13ஆக இருக்கு. 13 பேர். இப்ப நாங்க அதை சரியாண்டு பாருங்க. பின்னால் இருந்த 9 10, 11, 12, 13. முன்னால் இருந்து பண்ணி பாருங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அப்ப இப்படியான கேள்விகள் கேட்கக்குள்ள முன்னால் இருந்து எண்ணும் போது 5ஆவது, பின்னால் இருந்து 9, 5ஐயும் 9ஐயும் கூட்டி போட்டு 1 கழிச்சு விட்டீங்களா? சரி, நன்றி பிள்ளைகள். இதை உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ நாங்க தொடர்ந்து பதிவிடுவோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை ஒருக்கா லைக் பண்ணி வைங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வீடியோ வரும், நீங்க எழுதி கொள்ளணும். நன்றி.